எங்களது கள்ளர் முன்னேற்ற சங்கம் மற்றும் சோழ பேரரசு கட்சியின் சார்பாக கடந்த மாதம் ஜனவரி 18ஆம் தேதி 78 வருடத்திற்கு பிறகு திருச்சியிலே கள்ளர் எழுச்சி மாநாடு என்ற பெயரில் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை சமுதாய மக்களை ஒன்று திரட்டி மாநாட்டை நடத்தி முடித்து அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 78 வருடமாக வஞ்சிக்கப்படுகின்ற எங்கள் கள்ளர் சமுதாயத்திற்கு ஒரே ஜாதி சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா கள்ளர் சமுதாயத்துக்கு 4 ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் முன்னிறுத்தி திருச்சியில் இந்த மாநாட்டில் 10 தீர்மானங்களை முன்னிறுத்தி இந்த மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி முடித்திருக்கோம். அதற்கு பிறகு அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும், இந்த வஞ்சிக்கப்பட்ட இந்த சமுதாயத்திற்கு ஒரு விடியல் வேண்டும் என்ற உணர்வோடு வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்கலாம் என்று ஆலோசனை செய்யப்பட்டு எங்களது கட்சி மற்றும் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் முன்னிலையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்று முடிவெடுக்கப்பட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து எங்களது கள்ளர் முன்னேற்ற சங்கம் மற்றும் சோழ பேரரசு கட்சியின் சார்பாக இந்த சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முழு ஆதரவு அளித்து அவரிடம் உரையாடினோம். எங்களது சமுதாயத்திற்கு ஒரு தொகுதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதற்கு கண்டிப்பாக நல்ல முடிவு எடுப்போம், கண்டிப்பாக செய்வோம், பண்ணுவோம் அப்படின்னு அவர் ஒரு உறுதிமொழி கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கி வேட்பாளர் பட்டியலில் பார்த்திங்கன்னா எங்கள் சமுதாயத்துக்கு எங்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கவே இல்லை. அது எனக்கு மட்டும் கிடையாது, எங்கள் சமுதாயத்தில் இருந்து இந்த என்டிஏ கூட்டணிக்கு அதிமுகவிற்கு ஆதரவு கொடுத்த இயக்கங்கள் யாருக்கும் இந்த முக்கோணத்தூர் சமுதாயத்திற்கு யாருக்குமே தொகுதி வழங்கப்படவில்லை, ஒதுக்கப்படவில்லை. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இவர் யாரால் இந்த பதவிக்கு வந்தார்னு பொதுமக்கள் எல்லாத்தையுமே தெரியும், மீடியாவில் இருக்க எல்லாத்தையுமே தெரியும். இன்றைக்கி அப்படிப்பட்டு அந்த பதவிக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒட்டுமொத்த முக்கோணத்தூர் சமுதாயத்தையுமே புறக்கணித்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதை அவமரியாதை செய்கின்ற வகையில் தொடர்ந்து எங்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவர் ஒரு அதிகார ஒரு மமதையோடு அவர் நடந்துகிட்ருக்காரு. இது பார்த்திங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும், மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார். இதுக்கு காரணம் 10.5% இடஒதுக்கீடால் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் அதிமுகவுக்கு டெபாசிட் கூட வாங்கலை. உங்களுக்கெல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு தொகுதி 2 தொகுதியாக தான் இவங்க ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக சார்பாக. அதே மாதிரி வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தம் எங்கள் முக்கோணத்தூர் சமுதாயத்தை புறக்கணிக்கிற இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அந்த அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய தோல்வியை கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். இது என்னோட முடிவு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த முக்கோணத்தூர் சமுதாயம் இன்றைக்கி தென் மாவட்டத்தில் கொந்தளித்து போயிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் வேணுமென்ற இந்த அதிமுக கட்சி பார்த்திங்கன்னா இவர் கொங்கு மண்டலத்திலையும் சென்னையிலையும் வட மாவட்டங்களில் மட்டுமே நம்ம ஜெயிச்சா போதுங்கிற மனநிலையில் அவர் இருக்கிறாரு. இந்த முக்கோணத்தூர் சமுதாயத்தை முழுக்க இவர்களை அவமரியாதை செய்ய வேண்டும், இவர்கள் அதிகாரத்தில் இவர்களை அமர வைக்கக்கூடாது, இவர்களை உள்ளே விடக்கூடாது என்ற ஒரு அதிகார மமதையிலே இவர் பயணிக்கிறார். இந்த போக்கை கண்டித்து கண்டிப்பாக இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதிகளிலுமே டெல்டா மாவட்டம் முதல் தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக டெபாசிட் இழக்க செய்வோம் என்பதை எங்கள் முக்கோணத்தூர் சமுதாயத்தின் சார்பாகவும் கள்ளர் முன்னேற்ற சங்கம் மற்றும் சோழ பேரரசு கட்சியின் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் கொடுத்த இந்த ஆதரவினை நேற்று நாங்கள் வாபஸ் வாங்கிட்டோம். என்டிஏ கூட்டணிக்கு கள்ளர் முன்னேற்ற சங்கம் சோழ பேரரசு கட்சியின் சார்பாக கொடுத்த ஆதரவினை நேற்று தினம் வாபஸ் பெற்றுவிட்டு அவர் யாரால் இந்த பதவிக்கு வந்தாரோ மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களை சந்தித்து எங்களுடைய ஆதரவை அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம். கண்டிப்பாக சின்னம்மா அவர்களுடன் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் அதிக இடங்களில் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் மிக ஒரு பெரும்பான்மையான வாக்குகளோடு வெற்றி பெற்று கண்டிப்பாக இந்த மிகப்பெரிய ஒரு தோல்வியை இந்த அதிமுக அரசிற்கு நாங்கள் இந்த அதிமுக கட்சிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் கொடுப்போம் என்பதை உங்களிடத்தில் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். சசிகலா ஆதரவாக பிரச்சாரத்துக்கு கண்டிப்பான தென் மாவட்டங்களில் இப்போ கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் நேர்காணல் எல்லாம் முடிஞ்சிருக்கு. நிறைய தொகுதிகளில் இது வரைக்கும் எத்தனை தொகுதிகள்னு அறிவிக்கப்படலை. கண்டிப்பாக அவங்க அறிவிக்கப்படுற தொகுதியில் எல்லாத்துலேயுமே தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுவாங்க. கண்டிப்பாக எங்கள் கள்ளர் முன்னேற்ற சங்கம் சார்பாக நாங்கள் 2 தொகுதி கேட்டிருக்கோம். கண்டிப்பாக நல்ல முடிவு எடுப்போம், நாளைக்கு அறிவிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எந்த தொகுதியில் போட்டிருக்கீங்க? அது கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ அறிவிக்கும் போது நம்ம கோரிக்கை வச்சுருக்கிறோம், கண்டிப்பாக அவங்க அதை அறிவிப்பாங்க. கண்டிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை உடன்பட்டு தான் அவங்க சீட்டு தராங்க, திடீர்னு தராத காரணம் என்ன?
இல்லை அதுதான் அவங்க பேசுகிற அவர் தான் வந்து அவருக்கு வந்து துரோகம் பண்ணுறது அவருக்கு நான் புதுசு ஒன்றும் கிடையாது. இல்லை உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும். அவர் வந்து துரோகத்தாலே பிறந்து வளர்ந்தவர மாதிரி இருக்கிறாரு. அப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறாரு. பேசும்போது ஒரு பேச்சு பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நான் சொல்லவே இல்லை பண்ணவே இல்லைங்கிற மாதிரி தான் அவர் நடவடிக்கை இருந்துகிட்ருக்கு. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், டாக்டர் கிருஷ்ணசாமி கூட வந்து நான் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசவே இல்லைன்னாரு. அதுக்கப்புறம் அவரே சொல்கிறார், இவர் வீட்டில் போய் பார்த்து சந்திச்சதெல்லாம் சொல்கிறாரு. இவர் அந்த மாதிரி ஒரு பேசுகிறத அடுத்து மலிப்பி பேசக்கூடிய ஆள் தானே கண்டிப்பாக அவர். இவ்வளோ தெரிஞ்சு தான் நீங்கள் அவரோட கூட்டணி பேசுனீங்க அண்ணா? இவ்வளோ தெரிஞ்சுனா பேசுனீங்க கண்டிப்பாக இவர் அதாவது இவரோட சுயரூபம் வந்து எங்களை ஏற்கனவே அடி போட்டவங்க நிறையா இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து தெரியல, எங்களுக்கு வந்து புதுசு. கண்டிப்பாக நாங்கள் இது போனதுக்கு அப்புறம் தானே இவரோட சுயரூபம் என்னன்னு எங்களுக்கு இன்னும் முழுசாக தெரியுது. திமுக ஆட்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? திமுக ஆட்சி இவங்க கண்டிப்பான முறையில் வந்து மக்களோட இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து பொதுமக்களோட முடிவு தான் என்னன்னு இவங்க எல்லாத்துக்கும் தெரியும். என்ன மனநிலையில் இருக்கிறாங்கிறத வந்து அந்த தேர்தல் பிறகு தான் நம்ம கணிக்க முடியும். அந்த மாதிரி தானே போயிட்டு இந்த தேர்தலை பொறுத்த கருத்து. எங்களோட கருத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2.5 வயது குழந்தை முதல் 70 வயது பெரியவர்கள் வரை இந்த பாலியல் துன்புறுத்தல் இந்த குற்றச்சாட்டுக்கு நிறைய ஆளாயிருக்கு. இது வந்து ஒரு பெரிய விஷயம் இதாக போயிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். மற்றபடி வேறு அதாவது சட்டம் ஒழுங்குங்கிறது வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. இந்த கஞ்சா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிராமங்களில் பூந்து வெட்டுறாங்க. இன்றைக்கி வந்து இளைஞர்களாக இருக்கட்டும், பெரியவர்கள் டீ குடிச்சிட்டு இருக்க வயசான பெரியவர்கள் உட்பட வந்து கிராமமாக பார்த்திங்கன்னா அது நடந்துகிட்ருக்கு. தென் மாவட்டங்களில் நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடியாக இருக்கட்டும், இங்கிட்ட சிவகங்கையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. இப்போ தேர்தல் அறிக்கையில் வந்து மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து இந்த மாதிரி துன்புறுத்தலுக்கு ஆளானால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னுங்கிற மாதிரி தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. நல்லபடியாக இனி வரும் காலங்களில் அப்படி சப்போஸ் அவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா இனி வரும் காலங்களில் ஒரு நல்ல சட்ட ஒழுங்கு வந்து பாதிக்கப்படாத அளவில் இந்த மாதிரி குற்ற செயல்கள் வந்து நடக்கக்கூடாத அளவில் அவங்க செயல்பட்டு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்க தானே போகிறாங்க. கண்டிப்பாக அதிமுக திமுக மாற்றாக தமிழக வெற்றிக்கலம் வருது. அவங்களுக்கு ஆதரவு தராமல் சின்னமாக ஆதரவு காரணம் இல்லை, அது பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே முயற்சி பண்ணோம். அவங்க வந்து எப்படின்னா அவங்க 234 தொகுதியில் நம்ம தனித்து நிற்கணும், நம்மளோட பெரும்பான்மை என்னங்கிறத நம்ம காமிக்கணுங்கிற ஒரு உணர்வோடு தான் அவங்க பயணம் பண்ணுறாங்க. அவங்க தான் யாரு கூடயுமே கூட்டணி வைக்கவே இல்லையே. அவங்க தனித்து தானே 234 தொகுதியில் போட்டிடுறாங்க. திருச்சி கிழக்கு விஜய் போட்டிடுறாரு. அவர் எப்படி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவர் விஐபி கேண்டிடேட்டு. ஒருவேளை நமக்கு திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் வந்து எல்லாமே ஆல்ரெடி திமுக அதிமுக மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க. சரி, இந்த முறை புதுசாக வந்து நிற்கிறாரு, அது நம்ம தொகுதியில் நிற்கிறாருங்கிறப்ப நம்ம மக்களோட மனநிலையில் கண்டிப்பாக 100% மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு சரி ஒரு கட்சியோட தலைவராக நிற்கிறாரு, விஐபி கேண்டிடேட் நிற்கிறாரு, அவருக்கு ஒரு வாக்களிப்புங்கிறது வந்து மக்களோட மனநிலையில் இருக்கலாம். கண்டிப்பாக 2020 ஆட்சி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, 2020 ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக அது 100% வந்து இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு இது வரைக்கும் யாராலும் சொல்ல முடியாது. உங்களுக்கு எல்லாத்துமே தெரியும். 100% தொங்கு சட்டமன்றம் தான் அமையும். அதுக்கான வாய்ப்பு தான் நடந்துகிட்டு இருக்கு. மக்களோட மனநிலையும் அதுதான் இருக்குது. இது யாராலுமே வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாத நிலையில் தான் இன்றைக்கி இருக்குது. கண்டிப்பாக மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது.